அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழகத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இனாம் நில சிக்கல். இனாம் நிலம்னா என்னங்கிறது குறித்து அது கோயில் இடம்னு ஒரு சாராரம், இல்ல அது மானிய நிலம்னு ஒரு சாராரம், மாறி மாறி முகநூலு வாட்ஸ்அப்ல இது போன்ற விஷயங்கள்ல மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல உண்மையிலேயே இனாம் நிலம்னா என்ன அப்படின்னு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ராஜராஜ சோழன் காலத்திலேயே ராஜராஜனே அதுக்கான விடைகளை செப்பேடாக அவரோட பையன் ராஜேந்திர சோழன் அடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் தற்போது நாம பேச போற விஷயம். இன்னைக்கு என்னன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல சூடாமணி புத்த விகாரம் கட்டணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரர்கள் கேட்டுக்கொண்டதின் பேர்ல ஆனந்தமங்கலத்தை சுத்தி உள்ள ஒரு 26 கிராமத்தை இனாமாக அறிவித்து வழங்குறார். அது என்ன இனாமாக வழங்கிட்டாரு அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னா, தற்போது மோடி அவர்கள் நெதர்லாந்து நாட்டுல போய் நம்மளுடைய தமிழ்நாட்டு செப்பேட்டை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, ரொம்ப சூப்பரா அழகா அந்த செப்பேடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த செப்பேட்ல கிளியர் கட்டான விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அந்த சூடாமணி விகாரம் அமைப்பதற்காக 26 கிராமங்களை, அதில் விளையக்கூடிய தானியங்களை இனிமேல், அதாவது 26 கிராமங்கள் ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்பாகவே அந்த கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல விவசாயம் நடந்துச்சு. கிராம முறை, அதாவது கிராம பராமரிப்பாளர்கள், அதாவது கொள்ளர்கள், தச்சர்கள், இந்த மாதிரி சிறு அரசு நிறுவனம் மாதிரியே அந்த கிராமங்கள் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்துக்கு அப்புறம் தான் ராஜராஜ சோழன்கிற ஒரு அரசரா வராரு. அந்த ராஜராஜ சோழன் தான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த வரியை, இத்தனை காணி நெல் வரியை இனிமேல் எனக்கு கொடுக்க வேண்டாம் இந்த 26 கிராம மக்களும். இப்போ கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய புத்த விகாரம் தழைத்தோங்கிறதுக்காக, அதாவது பெருசா வளருவதற்காக இனிமேல் அந்த புத்த விகாரத்துக்கு எனக்கு கொடுத்திருந்த வரியை கொடுங்க அப்படிங்கிறதாங்க ஆனமங்கல செப்பேடு. இப்போ இனாம் நில சிக்கலுக்கும் ஆனமங்கல செப்பேடுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்றேன். அதுல கிளியரா சொல்றாரு, எனக்கு இத்தனை காணி நெல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதாவது அரசுக்கு வரியா. ஆனைமங்கலத்தை சுத்தி உள்ள 26 கிராம மக்களும் எனக்கு வரியா கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த வரியை இனிமே எனக்கு கொடுக்க வேண்டாம், அதை இனிமேல் இந்த புத்த விகாரத்துக்கு கொடுங்க. புத்த விகாரம் வளர வேண்டிய தேவை இருக்குது. இதுதான் அந்த ஆனைமங்கல செப்பேடு சொல்லுது. அப்போ இனாம் நிலம்னா என்ன? இனாம் நிலம் என்பது அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த வரி பங்கை வேறொரு நிறுவனத்திற்கு மாற்றி கொடுக்க அரசால் உத்தரவிடப்பட்டதுதான் இனாம். அதுக்கு ஆதாரம் ஆனைமங்கல செப்பேடு இருக்குது. அட்டகாசமான ஆதாரம். இதை யாராலுமே மறுக்க முடியாது. ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்துல அவரு ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போய் அவரோட பையன் ராஜேந்திர சோழன் செப்பேடா மாத்தி, அப்புறம் அந்த 26 கிராமத்துல குத்தக பிரச்சனை ஒண்ணு வருது. அந்த 26 கிராமத்துல உள்ள மக்களுக்கு ஒரு குத்தக பிரச்சனை வருது. அதை தீர்த்து வைப்பதற்காக அவரோட பையன் குலோத்துங்க சோழன் 3 செப்பேடு அவரு அடிச்சு கொடுக்குறாரு. அது போல கிராமம்னா எப்படி இருந்தது, மன்னர்கள்னா எப்படி இருந்தாங்க. மன்னர் என்பவருக்கு நிலத்தின் மீது அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் என்ன உரிமை? நிலம் பூரா அவங்களுக்கு பட்டா பண்ணதா? இல்ல. நிலத்தில் வரி வாங்கும் உரிமை மன்னருக்கு இருந்துச்சு. அந்த வரி வாங்கும் உரிமையை மட்டும்தான் மாத்தி கொடுக்க முடியும் அவரால். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு தர்ம காரியம் செய்யறதுக்கு கூட, இப்போ இன்னும் எடுத்துக்கணும்னா, ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் அவங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நிலதானம் பண்ணிருக்கிறாங்க. அந்த நிலதானத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்தந்த ஊர்ல இந்தந்த உழவு குடிக்கிட்ட இருந்து இவ்வளவு காசு கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி இந்த காரியத்திற்காக நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறதுதான் அந்த நிலதான முறை.
அதை விட்டு கிராமமாக ஒரு 30 கிராமம், 40 கிராமம், 50 கிராமம், இல்ல கரூர்னு பாத்தீங்கன்னா இனாம் கரூர் தான் அது பேரு. அப்ப இனாம் அந்த கரூர் மாவட்டம் முழுக்க இனாமா கொடுத்து விட்டாங்களா கோயிலுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அப்படி அல்ல. இனாம் என்பது வரி பங்கை மாற்றி கொடுக்க சொன்னதுதான் இனாம். அது தர்ம காரியத்துக்காக இருக்கலாம், கோயில் காரியத்துக்காக இருக்கலாம், இல்ல படை வீரர்களுக்காக எதாவனாலும் இருக்கலாம். சில இனாம் நிலங்களை இப்போ ஒரு கோயில்ல ஒருத்தவங்க மேல வாசிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட இனாம் நிலத்தை வரி வேணான்னு சொல்லிவிட்டு அவரே விவசாயமும் பண்ணுவாரு, அவரே மேலமும் போய் அடிப்பாரு. அதுல விவசாயத்துல கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்துக்கிட்டு அவரு அதுக்கு இந்த கூலிக்கு பதிலாக அவரே போய் நாதஸ்வரம் வாசிப்பாங்க, மேல அடிப்பாங்க. இந்த முறை சர்வீஸ் இனாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஐயா, விவசாயத்தை உழுது பயிர் செய்யக்கூடிய உழவர்களுக்கு தான் முன்னுரிமை. சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா அதுதான். ஆனா அதை விட்டுட்டு வரி வாங்கின உரிமை தான் உரிமையாளர் உரிமைன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது பெரிய தப்புங்க. நாம பேச வர்றது ஒன்னே ஒண்ணுதான். மேல்வார உரிமை யாருக்கு இருக்குன்னா யாராவனாலும் இருக்கலாம், அரசா கூட இருக்கலாம், அதை வரி வாங்குற உரிமை அரசா கூட இருக்கலாம், இல்லைன்னா கோயிலா கூட இருக்கலாம், மடமா கூட இருக்கலாம். ஆனா அந்த நிலம் யாருதுங்க? அந்த நிலம் மக்களுக்கான நிலம். அதுக்கு சான்றே என்னன்னா ஆலமங்கல செப்பேடு ராஜராஜ சோழன் அவர் எழுதுனதுதான். அப்ப ஆனைமங்கல செப்பேடு தான் நமக்கு இனாம் நல சிக்கலுக்கு மிகப்பெரிய தீர்வாக அமைய போகிறது. அதை யாராலையும் மறுக்க முடியுமா? அதை யாராலுமே மறுக்க முடியாது. இப்போ தமிழகத்துல இந்த தமிழ் மக்களுக்கு, அதாவது இந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டா உரிமையை தடுக்கிறது யாருங்க? RSS பிஜேபி காரங்க. இனாம் நிலத்தெல்லாம் கோயில் நிலம் சொல்றாங்க. இனாம் நிலம் இனாம் மக்கள், அதாவது அந்த உழவு குடிக்குதான் சேரணும், அவங்கதான் அதோட ஓனர். ஆண்டாண்டு காலமா கல்லை திருத்தி, மடையை வெட்டி, வாய்க்கா வெட்டி, பயிர் பண்ணி அந்த நிலத்தை பண்படுத்தி வருங்கால சந்ததிக்கு நாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திட்டம் போட்டு அதை கோயில் இடம்னு சொல்லி 0 வேல்யூ பண்ணி அதை நாசம் பண்ணுனா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இதைதான் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க ஆட்சி ஆண்ட அரசு செய்து கொண்டே இருக்கு. இப்போ ஒரு விடிவாளம் வந்திருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அரசு நிலத்தை கோயில் நிலம்னு ஒட்டுமொத்தமா சொல்லாம இனாம் நிலம் வேற கோயில் நிலம் வேற அப்படின்ற பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மைக்கு இப்ப இந்த அரசு வந்திருக்குது. அதுவே பெரிய மாற்றங்க. ஒரு நிலத்தை இது என்ன நிலம்னா எதுக்கு எடுத்தாலும் கோயில் நிலம் தான் கடந்த அரசெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இனாம் நிலம் வேற கோயில் நிலம் வேற சொல்றதே பெரிய விஷயமா நாங்க கருதுறோம். அப்ப இந்த முறை அரசு இதை நோக்கிய சிந்தனை வளர்றதுனால, இதை நோக்கிய ஆற்றலை அவங்க செலவழிக்கிறாங்கனாலே இது பெரிய மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்க போகுது. ஐயா காமராஜர் முயற்சி பண்ணார் 1963 இருக்கக்கூடிய இனாம்களெல்லாம் ஒழித்து ரைத்துவாரியா பட்டாவை மாத்தி மக்களுக்கு கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த அரசு என்ன செஞ்சுச்சு? ரைத்துவாரியா மாத்திருச்சு. மாத்தி யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துச்சு? இனாம் நிலத்தை பூராத்தையும் கொஞ்சம் பேருக்கு பட்டா செய்து கொடுத்துட்டு பாக்கி நிலம் அனைத்தையும் கோயில் பேர்லயும் மடத்து பேர்லயும் முடிச்சு எடுத்து வச்சிருக்குது. இப்ப போய் அந்த இனாம் நிலம்னு பழைய ரெக்கார்டு SLR, RSLR, OSR ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா இனாம்னு வருது. இப்ப UDRல போய் எடுத்து பாத்தீங்கன்னா அது கோயில்னு வருது. மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்க இனாம் நிலமா தான் இருக்குது. குத்தாலம் கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளக்காரங்க SLR ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா பாதிக்கு பாதி இனாம். அந்த இனாமெல்லாம் இப்ப மடத்து பேர்லயும் கோயில் பேர்லயும் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆறுபாதி விளநகர் கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தரங்கம்பாடி தாலுக்காவில் முழு கிராமமே இனாம் கிராமம். கொஞ்சம் பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு, பெருவாரியான பேருக்கு பட்டா இல்லைங்க. இப்ப 1963 சட்டம் இனாம் ஒழிப்பு, மைனர் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் மக்களை ரைத்துவாரி பட்டாவாக மாற்றி அவங்களை உரிமையாளர் ஆக்கி அவர்களை உழவு செய்து பெருவாரியான உணவு உற்பத்தி செய்வதற்கான வழிவகை செய்தது
ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றி விட்டார்கள். இதான் நடந்திருக்குது. ஆக நம்மளுக்கு மிகப்பெரிய ஆதாரம் ஆனைமங்கல செப்பேடு. இனாம பத்தி புரிய வைக்கணும்னா ஆனைமங்கல செப்பேடை சொல்லிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இந்த அரசு அதிகாரிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, எல்லாருக்குமே எதிர்கருத்து வச்சிருக்கவங்களுக்கு கூட ஆனைமங்கல செப்பேடை சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சோழர்களே அதான் செஞ்சிருக்கிறாங்க. கிராமங்களை அழகா பிரிச்சு எங்களுக்கு கொடுத்திருந்த வழியை இன்னாருக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. எந்த கிராமத்தையும் அப்படியே பேத்து கொண்டு போய் பட்டா போட்டு கோயில் பக்கமோ மடத்து பக்கமோ அவங்களாம் சேர்க்கல. இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை சரி செய்து மக்களுக்கு உண்மையிலேயே பட்டா வாங்கி பட்டா வழங்கி அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.